இனிய காலை வணக்கம். மகரிஷ்டியில் தினம் ஒரு யோகா. மகரிஷ்டியில் தினம் ஒரு யோகாவில் டெய்லி சிம்பிள் யோகா இன் தமிழ். இன்னைக்கு வந்து சொல்லிக்கூடிய ஆசனத்தோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா தடாகி முத்ரா ஆசனம் செய்வது எப்படி என்பதை நாம் செய்து பார்க்க இருக்கிறோம். இந்த தடாகி முத்ரா ஆசனம் அனைவராலும் செய்யக்கூடிய ஆசனம். ஆனால் பயிற்சி செய்தால்தான் நமக்கு வந்து அந்த ஆசனங்கள் செய்யக்கூடிய, இல்லாட்டினா வந்து காலை நீட்டிக்கிட்டு கையை தொடக்குள்ள அந்த தொடையில் வந்து அந்த வலி ஏற்படும். ஆனால் அதிகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடியதாகும். நம்ம இதை செஞ்சு பழகி இது தினமும் நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு வந்து வயிற்றில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கப்பட்டு முதுகு தண்டுவடம் நன்றாக செயல்படக்கூடிய இது ஒரு சிறந்த ஆசனமாகும். இந்த ஆசனம் வந்து பார்த்திங்கன்னா பச்சி மோசான மாதிரியே இருக்கும். ஆனால் இதை வந்து ஒரு 5 முறை செய்யணும். இப்போ நம்ம ஒரு நடை தான் செஞ்சு காட்டுவோம். 2 முறை செய்கிறோம்னே வச்சிங்களேன். அதே போல் எண்ணிக்கையில் தொடர்ந்து ஒரு இடைவெளி விட்டு மூச்சு சுவாசம் அதே போல் செஞ்சுக்கிட்டு ஒரு 5 முறை செய்யணும். எண்ணிக்கையில் வேணாலும் நீங்கள் அதாவது வலிக்கு ஏற்ப நீங்கள் வந்து நிறுத்திக்கலாம். அதுதான் நம்ம சொல்ல வரோம். இந்த தடாகி முத்ரா ஆசனம் 2 பாகங்களாக பிரித்து செய்ய போகிறோம். 2 பாகம் ஏன் செய்கிறோம்னு பார்த்தீங்கன்னா சம அளவாக இருக்கணுங்கிறதுக்காக தான் செய்கிறோம். முதல் பாகம் 2ஆம் பாகம்னு. இப்போ முதல் பாகம் ஒரு 15 எண்ணிக்கை செய்கிறோம்னு வச்சிங்களேன். இடைவெளி விட்டுட்டு மூச்சு சுவாசம் பண்ணிவிட்டு மீண்டும் வந்து நம்ம 2வது முறைக்கு செய்யணும். இப்போ பயிற்சி நம்ம பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமேலுக்கு இதை நம்ம செய்யணும். இந்த ஆசனம் செய்யறதோட விளைவுகள் யார் யார் செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பமாக இருக்கிறவங்க இதை செய்ய வேண்டாம். அதே போல் இந்த குடல் இறக்கம் இருக்கிறவங்களும் இந்த ஆசனத்தை செய்ய வேணாம். இந்த 2 பேருக்கும் இந்த ஆசனங்களை தவிர்த்துடுங்க. மீதி பேர் யார் வேணாலும் செய்யலாம். நல்ல ஒரு பயிற்சியான ஒரு விஷயம், அனைவருக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் அனைவருக்கும் நல்ல ஒரு பயிற்சி மட்டும் இல்லை, உடல் ஆரோக்கியத்தை உண்டு பண்ணக்கூடியது, இரத்த ஓட்டத்தை தூண்டக்கூடியது, நினைவாற்றலை அதிகரிக்கக்கூடியது. இப்படி இந்த தடாகி முத்ரா ஆசனம் செய்வதனால் நற்பலன்களை ஏற்படுத்தும். இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு நோய் வருதுன்னா நம்ம வந்து அந்த நோய் என்ன நோய்ங்கிறது, நம்ம நிறைய நோய் இருக்குது நாட்டில். சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, அதாவது இப்போ ரத்த கொதிப்பு தான் ப்ரெஷருங்கிறது. மற்ற நோய்கள் உடல் உறுப்புகளில் நல்ல அந்த கிட்னியில் கல்லும்பாங்க. அதே போல் கால்கள் முழங்கால் மூட்டு வலிம்பாங்க. இதயத்தில் வந்து வேறு ஏதாச்சும் செயல்பாடு இல்லாமல் இருக்கும். இப்படி நிறைய படபடப்பு ஏற்படும். நடக்க உள்ளே வேர்வை தானாகவே இதாகும். இப்படிலாம் வந்து நிறைய வியாதிகள் இருக்குது. மூல காரணமே இப்போ நோயை வந்து நமக்கு என்ன நோய், இப்போ ஒரு சர்க்கரை நோய் இருக்குது. சர்க்கரை நோய் ஏன் நமக்கு வருது அப்படின்னா பாரம்பரியமாக நம்ம வந்து இருந்ததுன்னா, அப்பா அம்மாவுக்கு இருந்ததுன்னா அதன் மூலியமாக வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே போல் உடல் உழைப்பு ஆரம்ப காலத்துலேருந்து அவங்களாம் என்ன செய்யணுன்னா, இப்போ ஃபாதர் அண்ட் மதர் யாருக்காச்சும் சுகர் இருந்ததுன்னா அவங்க குழந்தைங்க என்ன செய்யணுன்னா அவங்க வந்து யோகா பயிற்சி வந்து பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு சுகர்லேருந்து விடுபட்டுடுவாங்க. அந்த தலைமுறையே மாறிடும். அதே போல் அதாவது பயிற்சி அதாவது யோகா பயிற்சி மட்டும் இல்லை, உடற்பயிற்சி பண்ணிக்கலாம், இல்லை நடைப்பயிற்சி பண்ணிக்கலாம், தியான பயிற்சி, முத்திரை, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் ஏதாச்சும் ஒரு பயிற்சியில் வந்து அவங்க ரெகுலராக வந்து பண்ணிக்கிட்டே வந்தாங்கன்னா சுகருக்குலேருந்து அவங்களுக்கு விடுபட்டுடுவாங்க. அந்த பாரம்பரியங்கிறது இல்லாமலே போயிடும். அதனால தான் நோயை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிட்டாலே பாதி வியாதியை வந்து நீங்கள் குணப்படுத்துறது. இப்போ அந்த ஒரு புத்திசாலித்தனம். இப்போ நம்ம எதுக்கும் தொட்டத்துக்குமே ஆஸ்பத்திரிக்கு போகிறோம். ஆஸ்பத்திரிக்கு போய் மாத்திரையை எழுதி கொடுக்குறாங்க. நம்ம வாங்கி சாப்பிட்டோன்னா அந்த மாத்திரை சாப்பிட்றதுனால உடல் ஆரோக்கியமாக இருக்குமா? இருக்காது. அந்த தீர்வு கிடைக்கும், அவ்வளோதான். ஆனால் வேறு ஒரு விதமாக, அதாவது தினைக்கு நீங்கள் மாத்திரை சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா குடல் வந்து என்ன செய்யும், புண்ணாகும். அப்போ அல்சர் ஏற்படும். இந்த அல்சர் ஏற்படுறதுக்கு அதுக்கு ஒரு மாத்திரை சாப்பிடுவீங்க. இப்படியே வந்து இந்த மாத்திரையிலேயே உங்களை உடலை வந்து அந்த பொசிஷனுக்கு கொண்டு வந்துடுவீங்க. இப்போ தலைவலி ஏற்பட்டதுன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா உடனே மாத்திரையை போட்டுப்பாங்க. அவங்க சாப்பிட்ருக்க மாட்டாங்க, ஒன்றும் செய்ய மாட்டாங்க. உடனே வெறும் வயிற்றில் மாத்திரை சாப்பிட்டா என்ன பண்ணுவோம், படபடப்பு ஏற்படும். படபடப்பு ஏற்பட்டதுன்னா உடல் வந்து ஆரோக்கியம் இல்லை. அப்போ அந்த நிவாரணம் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு அப்போ அந்த நேரத்தில் தான் நம்மளுக்கு வந்து கிடைக்குமே தவிர தீர்வுங்கிறது அது கிடையாது. நிரந்தரமான தீர்வு என்னன்னா இப்போ யோகா பயிற்சி தான் பண்ணணும். இந்த யோகா பயிற்சி பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணுங்கிற மனநிலையை நம்ம ஃபஸ்ட்டு ஏற்படுத்திக்கணும். இப்போ தடாகி முத்ரா ஆசனம் நம்ம செய்யறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம இதை சொல்லிகிட்டு இருக்கோம். உணவை வந்து நம்ம அளவாக சாப்பிடணும். உணவை வந்து என்ன சாப்பிட்றோம், இப்போ நம்ம நாக்குக்கு ருசியாக இருக்குது, ஒரு நான்வெஜ்ஜே சாப்பிட்றீங்க, ஒரு மட்டன் சாப்பிட்றீங்க, இல்லை சிக்கன் சாப்பிட்றீங்க, இது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உணவாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களோட மனநிலையே மாறிடும். இப்போ சாதாரணமாக ஒரு 5 இட்லி எவ்வளோ கலோரிகள் இருக்குது அந்த அளவுக்கு நம்ம சாப்பிட்றோமானா கிடையாது. திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்போ இட்லி சாப்பிட்டுக்கிட்டு காலை உணவுக்கு வந்து இட்லிக்கு வந்து ஒரு ஆட்டுக்கறி, குடல் கறி, இல்லை வந்து ஆட்டுக்கறி ஏதாச்சும் ஒன்று சைடிஷ் நம்ம வந்து வச்சுக்கிட்டு நம்ம அதை சாப்பிட்றக்குள்ள அது வந்து 5 இட்லி 10 இட்லி ஆகும், 8 இட்லி ஆகும், இல்லை 7 இட்லி ஆகும். அப்போ இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. அப்போ உங்களோட மனநிலை வந்து உடல் ஆரோக்கியத்தை பற்றி சிந்திக்காமல் நாக்கோட சுவையை கருதி
நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்க, அசைவ உணவை எடுத்துக்கிறீங்க. அப்படி அந்த அசைவ உணவை எடுத்துக்கிறதுனால நமக்கு வந்து நற்பலன்கள் ஏற்படுதானா? கிடையாது. அதனால் உங்களுக்கு பாதிப்பு தான் ஏற்படுத்தும். நீங்கள் அதை குறைக்கிறதுக்கே மறுபடியும் 2 நாள் 3 நாள் ஆகும். அதனால் நான் அந்த உயிர் காக்கும் இந்த உணவை வந்து என்ன செய்யணும்னா கட்டுக்குள்ளே வச்சுக்கணும். நம்ம வந்து மனநிலையை வந்து கட்டுக்குள்ளே வச்சுக்கணும். இப்போ இது வந்து இப்போ நல்லா சுட சுட ஒரு வடை போடுறாங்க, போண்டா போடுறாங்கன்னா, சூடாக இருக்கே இது நம்ம சாப்பிட்டா தேவலாமேன்னு அந்த மனநிலையை வந்து வரவே கூடாது. அந்த மனநிலையை மாற்றணும். இதெல்லாம் நம்ம சாப்பிடாதா, இதை விட வேறு நல்ல உயர்வான பொருள்கள் இருக்குது, தானியங்கள் இருக்குது, முளைக்கட்டிய பயிர்கள் இருக்குது. இப்படி வந்து அந்த மனநிலையை மாற்றிக்கணும். இதை சாப்பிட்டோம்னா நமக்கு கெடுதல் தான் ஏற்படும், மறுபடியும் இதை நம்ம சரி பண்ணுறதுக்கு மறுபடியும் மாத்திரை சாப்பிட்ணும். இப்படி அந்த இதெல்லாம் வந்து நம்ம தவிர்க்கணுன்னா நம்மளுடைய ஆசைகளை வந்து துறந்துடணும். உடல் ஆரோக்கியமாக வேணும்னா ஆசைகளை துறந்தே தான் ஆகணும். அதனால தான் நம்ம இந்த விஷயத்தை நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ குடல் வந்து என்ன செய்யணும்னா, குடல் வந்து தான் நோயோட பிறப்பிடம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியத்தின் தீர்வு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படையாக உணவு தான் சொல்கிறாங்க. இப்போ இந்த குடலை வந்து என்ன செய்யும், கெட்டு போயிடும். இப்போ எடுத்தோடனே நீங்கள் வந்து அதிகமாக நீங்கள் சாப்பிட்டு அந்த குடலை வந்து கெட வச்சுட்றீங்க. அப்படி இந்த இதயத்திலேருந்து ரத்தத்துக்கு போகிற பாதையை, அதாவது இயற்கையாக சூழ்நிலையை அதை வந்து ஏற்படுத்தாமல் போயிடும். கொண்டு செல்லும் பாதையை வந்து என்ன செய்யும், அதை வந்து நாடி நரம்புன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த நாடி அந்த குழாய் தான் உணவை எடுத்துகிட்டு அந்த ரத்தத்தை வந்து எடுத்துகிட்டு போகிறது. அந்த நாடி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் நாடின்னு பேர். அதை தான் எடுத்துகிட்டு போவோம். நம்ம என்ன சாப்பிட்றோம், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நல்ல உணவாக, அதுக்கு உண்டான சத்து, அதுக்கு உண்டான ரத்தத்தை உற்பத்தி பண்ணி அதை வந்து எடுத்துகிட்டு, அதில் தான் நாடி பிடிச்சி பார்ப்பாங்க, இது வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டுன்னு. இதெல்லாம் ஒரு விஷயமும் சின்ன சின்ன விஷயங்கள் தான் நினைப்போம். ஆனால் அதுக்கு உள்ள ஆரோக்கியம் நிறையா இருக்குது. அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னா, உணவை வந்து உணவாக, அதாவது அளவுக்கு அதிகமான அமிர்தமும் நஞ்சு. அதனால் அளவு மீறி நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம். நான்வெஜ் அதாவது தவிர்க்கிறது நல்லது. இயற்கையான உணவு நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு நமக்கு ஒரே என்னடா எப்போதும் சாம்பார், எப்போதுமே ரசம் அப்படின்னா மாற்று வழி நிறையா இருக்குது. நீங்கள் ஒரு நாளைக்கு இப்போ வாரத்தில் ஒரு நாள் வத்த குழம்பு இந்தமாரி கூட சாப்பிட்லாம், ஒன்றும் தப்பு இல்லை இல்லைங்களா. ரசம் வச்சு சாப்பிட்லாம், கீரை குழம்பு, அதை தான் சொல்கிறேன். இப்போ கீரை வகைகள் நிறையா இருக்குது, அதை ஒரு நாள் சாப்பிடுங்க. மாற்று ஒரே கீரையை நீங்கள் சாப்பிடுங்க. இதில் முருங்கைக்கீரை, அகத்திக்கீரை இருக்குது, இப்படி நிறையா பொன்னாங்கண்ணி கீரை இருக்குது. இப்படி எந்தெந்த உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, உங்களுக்கு பிடிச்ச கீரை என்ன இருக்குது அதை மட்டும் சாப்பிட்டுட்டு நம்ம உடலை வந்து வச்சுக்கலாம். அதை நீங்கள் வந்து பழகிக்கணும். அப்போ தான் வந்து அந்த உணவோட என்னங்கிறதே தெரிய வரும். சரிங்களா. இயற்கையான உணவை நீங்கள் சாப்பிடுங்க. காலையில் வந்து காஃபி டீ குடிக்கிறத நிப்பாட்டிட்டு கூழ், கஞ்சி இதேமாரி சாப்பிடுங்க. சாப்பிட்டிங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கும், செரிமான சக்தி நல்லாயிருக்கும். ஒரு சாப்பாட்டுக்கும் ஒரு சாப்பாடு இடைவெளி விடுங்க. அதுதான் நம்ம சொல்ல வரோம். இப்போ தடாகி முத்ரா ஆசனம் நம்ம செய்கிறது எப்படிங்கிறத நம்ம சிறிய பயிற்சிக்கு அப்புறம் நம்ம நேரடியாக போக போகிறோம். இதுமாரி காலை நீட்டிங்க, உடலை வந்து நல்லா நேராக வச்சிங்க, வச்சுக்கிட்டு காலை தொடுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். சரிங்களா. இப்போ 3 ஒரு 10 எண்ணிக்கை மட்டும் செஞ்சீங்க. 4 5 6 7 8 9 10. இப்போ 10 எண்ணிக்கை செஞ்சுட்டு நேராக வச்சுக்கிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே தியானத்தில். இப்போ மூச்சு சுவாசத்தை வந்து கவனிக்கணும். இப்போ நீங்கள் வந்து இப்போ நேரடியாக நம்ம வந்து தடாகி முத்ரா ஆசனத்துக்கு போக போகிறோம். போகக்குள்ள என்ன செய்யணும்னா, காலை வந்து நல்லா நிமிர்ந்துங்க, வளையக்கூடாது. வளையாமல் அப்படியே காலை வந்து பிடிச்சிக்கிட்டு ஒரு 10 எண்ணிக்கை இல்லைன்னா 15 எண்ணிக்கை உங்கள் உடலுக்கு தகுந்தாப்புல நீங்கள் வச்சிங்க. மூச்சை வந்து தொடக்குள்ளே மூச்சை இழுத்துக்கணும், எடுக்கக்குள்ளே மூச்சை விடணும். அந்த மூச்சை நிறுத்துறது வந்து எல்லோரும் நிறுத்த வேண்டாம். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நிப்பாட்டிங்க. நிப்பாட்ட முடியலன்னா மூச்சை விட்டுருங்க, அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. பொறுமையாக விடணும், விடக்குள்ளே பொறுமையாக விடணும். மூச்சை தம் கட்டக்குள்ளே கவருங்க, அப்படியே வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த காற்று வந்து சுவாசம் வந்து நல்லா உடல் முச்சோடும் நல்லா பரவி நுரையீரலில் நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து நம்ம வந்து தடாகி முத்ரா ஆசனத்தோட முதல் நிலைக்கு போக போகிறோம். இப்போ எண்ணிக்கை நீங்கள் ஆரம்பிக்கலாம். எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. நன்றி அஜய் அவர்கள், நன்றி. இப்போ பொறுமையாக நம்ம மூச்சை சுவாசத்தை விட்டுட்டோம்.
2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. நன்றி ஜிகே அவர்கள். இது கொஞ்சம் நேரம் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதான் இன்னும் கொஞ்சம்